ரிஷபராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மாதம் ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. அதனால தான் இதை டீட்டெயில்டாக சொல்லணும். மலையை புரட்டி போட்டுருவீங்க, ஆனால் ஒரு கல்லை திருப்பி போகிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது இருக்குமோ, அது தூக்க முடியுமா என்னால். ஆனால் மலையை சர்வசாதாரணமாக புரட்டி போட்டுருவீங்க. அப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ள நபர் நீங்கள் ரிஷபராசி. 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. எதிரிகள் யாரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. எதிரிகள் எதுவுமே பேச மாட்டாங்க. ஐயோ நீங்கள் சொல்லிட்டீங்களா, ரிஷபராசிக்காரன் சொல்லிட்டீங்களா, சரி சார் நான் பேசாமல் இருக்கேன். அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வதற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 9ஆம் தேதி முதல் ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த நாட்களில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் அன்றைக்கி பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மாதம் ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க. அதனால தான் இதை டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தடுமாற்றம் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு சில தேவையற்ற எண்ண விரயங்கள், மனக்குழப்பங்கள், மனக்லேசங்கள் ஏற்படுறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும். ஜூலை 16க்கு மேலே ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத மாதம். உங்களுடைய வெற்றிகள் தரக்கூடிய மாதம், உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய மாதம், கடன் பிரச்சனைகள் முடிவுறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறீங்களே சார். ஆமாங்க, சின்ன சின்ன விஷயத்தை தான் சொல்ல முடியும். பெருசாக இருக்குன்னா அதை வந்து தனியாக அதுக்குன்னே ஒரு எபிசோட் பண்ணலாம். உங்களுக்கு சின்ன விஷயந்தான் கஷ்டம். பெரிய விஷயம் நீங்கள் மலையை புரட்டி போட்டுருவீங்க, ஆனால் ஒரு கல்லை திருப்பி போகிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது இருக்குமோ, அது தூக்க முடியுமா என்னால். ஆனால் மலையை சர்வசாதாரணமாக புரட்டி போட்டுருவீங்க. அப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ள நபர் நீங்கள் ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் எல்லாரையும் உங்கள் பக்கத்துக்கு அட்ராக்ட் பண்ண வைப்பீங்க. குறிப்பாக யார் உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் உங்கள் பக்கம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். இதில் 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. எதிரிகள் யாரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. எதிரிகள் எதுவுமே பேச மாட்டாங்க. ஐயோ நீங்கள் சொல்லிட்டீங்களா, ரிஷபராசிக்காரன் சொல்லிட்டீங்களா, சரி சார் நான் பேசாமல் இருக்கேன். அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களை பற்றி இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்திலே உறவுகளே வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பாட்டிமார் சைடு, தாய் மாமா சைடு, இல்லை உங்களுடைய கணவர் சைடு, இல்லை உங்கள் மனைவி சைடு உங்களை பற்றி ஏகத்தாளமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அவர் வராருப்பா, அவர் ரிஷபராசிக்கார் நல்லா இருப்பார், அவர் உங்கள் பேரை சொல்லி பராக்கிரமம் உள்ளது, உங்கள் பராக்கிரமத்தை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய இழந்த மரியாதையை மீட்டெடுக்கும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் மரியாதை கொடுக்கலையோ அவர்கள் எல்லோரும் மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் அல்லது ரிஷபராசியில் பிறந்தோரின் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் மாத பிற்பகுதி 28க்கு மேலே, ஜூலை 28க்கு மேலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை தே ஆர் தி காஸ் ஆஃப் கன்சர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அவங்க தான் உங்களுடைய கஷ்டத்துக்கு, உங்களுடைய மனக்கவலைக்கு காரணமானவர்களாக இருப்பார்கள். வியாபார ரீதியாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் 28க்கு அப்புறம் பெருசாக ஒரு டென்ஷன் ஆகும். அதாவது கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு எல்லாம் பதட்டத்தை தரக்கூடிய வகையில். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உலக அளவில் உயிர் சேதம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இப்போ கூட பாருங்கள், இந்த ஏர் இண்டியா கிராஷ் நடந்தது, ஹெலிகாப்டர் கிராஷ் நடந்தது, நிறையா வெளிநாட்டில் நிறைய நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஹமாஸ்
இஸ்ரேல் சண்டை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் என்ன எதுவுமே இல்லாமல் நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன, செவ்வாய் 5ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கிறது. அடுத்து இந்த மாத கடைசியில் செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ரிஷப ராசிக்காரங்க தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காம கௌரவத்துக்காக சண்டை போடுவாங்க. அதனால் எல்லாவது ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா அதில் ரிஷபராசிக்காரனும் முக்கிய பங்காக இருப்பான். வியாபாரிகள் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். எதிரிகள் பலம் பெறுகின்ற நேரம். ஆனால் எதிரிகளை சமாளிச்சிருவீங்க, அது வேறு விஷயம், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஜூலை மாதத்தில் 2ஆம் இடத்துலேருந்து குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி 11ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற மாதம் இது வரைக்குமே இருந்தது. மார்ச் மாதத்துலேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் அது இன்னும் வலுவாச்சு. இப்போ ரொம்ப வலுவான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, கேம்பிளிங், நீங்கள் எதை தொட்டாலும் சரி. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு சிகரெட் டப்பாவோ இல்லை வந்து ஒரு தீப்பெட்டி டப்பாவோ கிடக்கும். உதைக்க போனவர் என்ன பண்ணுவீங்க, எடுத்து பார்க்கலாமேன்னு எடுத்து உள்ளுக்குள்ளே தீப்பெட்டி இருக்கான்னு திறந்து பார்த்தா அதில் ஒரு 500 ரூபா நோட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க ரோட்டில் நடக்கும்பொழுது அங்கே இங்கே பார்த்துட்டு போங்க. அப்படியே பராக் பார்த்துட்டு போகாதீங்க. ஏதாவது டப்பா கிடக்கு, ஏதாவது ஒரு புதிய பொருள் கிடைக்குன்னா அதை எடுத்து பாருங்கள். ஆனால் அது பெருசாக இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ஏதாவது அன்டுவர்ட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எவனோ ஒருத்த வச்சுட்டு போகிறத நீங்கள் கை வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன பொருட்கள், சின்ன சின்ன டப்பா இருக்குது, ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குன்னா, பேப்பர் கிடைக்குதுன்னா, கசங்கி இருக்குன்னா அது என்னன்னு பாருங்கள். ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனசு விட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா, தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண வேணாம், உங்களை தேடி வரும், உங்களை தேடி ப்ரப்போசல் வரும். அதாவது எதிர்பாலினத்தவர்கள் உங்கள் மீது அன்பு பாராட்டுவார்கள், உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, காதல் தான் சரி, ஓகே. திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த மாதம் மனசு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பொதுவான பலன் ரிஷபராசி நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அதாவது ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தொழில் ரீதியாக தசமஸ்தானத்தில் ராகு வந்திருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அந்த 10ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கேட்டரிங் தொழில் செய்கிறவங்க, ஆசாரி, தங்க நகை ஆசாரி, எல்லாருக்குமே இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதம். உடனே வந்து மர வேலை பண்ணுற ஆசாரியில் கஷ்டப்படுறமான்னு கேட்டால் இல்லை, எல்லாருக்குமே நல்ல நேரம். இவங்கள்லாம் அதில் இன்னும் நல்ல பலன்கள் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாத பிற்பகுதியில் அறிவுபூர்வமான வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். புதாதித்ய யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். பாக்கியஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்திற்கு சூரியன் புதனின் பார்வை ஜூலை 16க்கு மேலே கிடைக்கிறதுனால தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடைய உடம்பு கொஞ்சம் படுத்தின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடன் பிறந்தவருடன் இந்த மாதம் சற்று மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுயதொழில் அதிபர்களுக்கும் சரி, புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற மாதம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 9ஆம் தேதி முதல் ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த நாட்களில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் அன்றைக்கி பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்யுங்கள். சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும், அதாவது மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ இலை கொண்டு பிரார்த்தனை செய்து வாருங்கள். ஒரே ஒரு வில்வ இலையை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வில்வ இலைக்கும் துளசி மாலைக்கும் நிர்மால்ய தோஷம் கிடையாது. அதனால் டெய்லி ஒரு வில்வ இலையை சிவபெருமான் மேலே சாத்துங்க. அதை திருப்பி எடுத்து அன்றைக்கி நைட் எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் காலத்தில் மறுபடியும் அதே வெல்வ இலையை போட்டு சாத்தலாம்.
அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா துளசியாலே அர்ச்சனை பண்ணுங்க. இதனால் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைத்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் 72 அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை, ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.